சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். இதெல்லாம் தொடங்கி வச்சிருக்காரு. எப்படி இருக்கு திமுக கூட்டணி தற்போது? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். 57-62 காமராஜ் உயரத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு. அதுக்காக ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1-1 ஸ்டாலின் தோற்கடிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி நான் சொல்றதை கேட்கட்டு, சி.வி. சண்முகம் நான் சொல்றதை கேட்கட்டு, ஸ்டாலினை என்னால தோற்கடிச்சு காட்ட முடியும். இல்ல அதே செல்வாக்கு இன்னைக்கு இருக்கா ஸ்டாலினுக்கு? கடந்த முறை வாங்கின செல்வாக்கு அதெல்லாம் குறையவே இல்லைங்களா? அது இல்லைன்னு கூட பேசிவிடுங்க. நான் இருக்குன்னு சொன்னா 200 ரூபா ஊப்பிமா. நான் ஏன் இருக்குன்னு சொல்லி ஸ்டாலினுக்காக வக்கலாத்து வாங்கிட்டு இருக்கணும்? நான் சொல்றது சரியா வரணும்னு நான் சொல்றேன். 48 விழுக்காடு வரணும்னு சொன்னேன், 47 வந்தாரு. 35 சீட்டு ஜெயிப்பாருன்னு சொன்னேன், 39 ஜெயித்தாரு. இப்பவும் நான் சொல்றேன், அவரு 45 விழுக்காடு வாக்குக்கு மேல வருவாரு. 1-1 அவரை தோற்கடிக்க முடியும். தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. இன்னமும் அதே செல்வாக்கு 45க்கு மேல இருக்கு. 47 எடுத்திருக்கிறாரு. இப்ப இல்ல, இன்னமும் அந்த ரேஞ்சில் இருக்கா? என் ப்ரெடிக்ஷன் 45 குறைய மாட்டார். 57-62 காமராஜ் வேறும்னா 62 காமராஜுக்கு நெஹ்ருவோட 1% அதிகம். பரையர் சமூகம் வந்து யார் தோத்தாலும் தோத்தரக்கூடாது, காமராஜ் தோத்தரக்கூடாதுன்னு நெஹ்ருவை மீறி போட்டான் வட தமிழகத்துல. நெஹ்ருக்கு 45, காமராஜுக்கு 46. ஸோ நம்ம ஒரு தரவு சொன்னோம்னா ஸ்டாலின் கூட்டணி இன்டாக்டா இருக்குது. 45 விழுக்காடு ஓட்டு வருவார். SIRல ஸ்டாலினுக்கு லாபம், அந்த இலவசங்கள்ல ஸ்டாலினுக்கு லாபம். சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு கூட்டி கொடுக்கணுன்றதுல ஸ்டாலினுக்கு அருந்ததியர் புறமொழியாளர் கன்சால்டேட் ஆகுறாங்க. எவ்வளோ சான்சஸ் இருக்கு ஸ்டாலினுக்கு. ஸோ 45 குறைய மாட்டாரு. இதான் உண்மை. 48 சொன்னவன் தானே 45 சொல்றேன். விக்கிரவாண்டில போலரைசேஷன் வந்து சொன்னவன் தானே சொல்றேன். நான் சொல்லி தப்பா போனதை சொல்லுங்க. ஸ்டாலினுக்கு 10-9 ஸ்டாலினை பற்றி நான் சொன்னது கரெக்டா இருக்குது. ஸோ 1-1 தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். எடப்பாடி நான் சொல்றதை கேட்கட்டு 1-1 அட்டன் பண்ணலாம். இல்ல விஜய் இப்ப பிளேயரா வந்திருக்காரு. அவர் வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டெல்லாம் பிரிக்கிறாரு. அதனால திமுக ஒரு பெரிய கூட்டம் ஓட்டு வெளில போகும் அப்படின்றாரு. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அவர் போயரை பிரிக்கிறாரா, ஒட்டரை பிரிக்கிறாரா, எம்ஜிஆர் பக்தர்களை பிரிக்கிறாரா, ஜெயலலிதா பக்தர்களை பிரிக்கிறாரா என்னங்கிற ரிசல்ட் வந்தாதான் தெரியும். உறுதியா சொல்றேன், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பிரிக்க முடியாது. விஜய் கிறிஸ்டின்ங்கிறதுக்காக கிறிஸ்டின்ல ஜாதி இல்லைன்னு தெரியாதவன் எல்லாம் பேசுறான். முட்டா பீஸுகளா? சீமான் வந்து தலித் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ சிமிட்ரியில அநீதி, கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன்ல அநீதி, கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல அநீதி, கல்வி நிறுவனங்கள்ல அநீதி, திருச்சபையில அநீதின்னு சிஎஸ்ஐ கிறிஸ்டின்ஸும் ஆர்சி கிறிஸ்டின்ஸும் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அநீதி இழைக்காங்கிறத சீமான் பேசியிருக்காங்க. முட்டா பீஸ்களா? இவர் விஜய் சொல்லிட்டு திருச்சியில கிறிஸ்தவ சிறுசபையில ஆதிக்க சக்திகள் வந்து பரையர் கிறிஸ்தவர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்தவர்களுக்கும் உரிமை கொடுக்கலன்னு சீமான் பேசுற மாதிரி விஜய் பேச சொல்லிட்டு பேசுங்க அட்டுகளா. சும்மா ஒன்றும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஜோசப் எல்லா கிறிஸ்டினும் போட்டுருவான். கிறிஸ்டின் மதத்தில் உள்ள அளவுக்கு ஜாதி எங்கேயும் இல்லையா? போப்பாண்டாரை வைத்து நாங்க போஸ்ட் போட வச்சோம். நம்ம ஒரு நாடார் சங்க தலைவர் ஒருத்தரை பயன்படுத்தி போப்பாண்டவருக்கு சேலஞ்ச் பண்ணாரு. கத்தோலிக்க திருச்சபையில நாடார்கள் அதிகம், நாடார்களுக்கு எதிராக சமூக அநீதி நடக்குதுன்னு 2007ஆம் ஆண்டு டாடா ஃபைட்ல கலைஞரையும் சோனியா காந்தியை எதிர்த்த அந்த வெற்றியில நான் வந்து கத்தோலிக்க நாடார்களுக்காக நாடார் சங்கத்தை வச்சு தமிழக நாடார் மகாஜன சங்கம் அதோட தலைவரை வச்சு ஒரு போஸ்டர் போட்டேன். டெல்லியில ஒட்டணும், இங்கிலீஷ்ல, சென்னையில ஒட்டணும், கன்னியாகுமரியில ஒட்டணும். உடனே கன்னியாகுமரி திருச்சி குளித்துறை மறை மாவட்டமா போட்டு போப்பாண்டாரே கேள்வி கேட்டுட்டானுங்க கத்தோலிக்க நாடார்கள்னு டக்குன்னு ஒரு பிஷப்பை போட்டாங்க 2007. இப்போ சமநீதி அடிப்படையில நாடார்கள் எண்ணிக்கை அடிப்படையில பீகார், தஞ்சாவூர் இங்கெல்லாம் ஒரு 6-7 பிஷப் இருக்கதா சொல்றாங்க. தாழ்நிலை நாடா இருக்க தொண்டை, இந்துக்களின் தந்தை தாழ்நிலை நாடா இருக்க தொண்டை, சமூக நீதிக்காக கத்தோலிக்க திருச்சபையில கத்தோலிக்க நாடார்களுக்கு அதை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள வந்திருக்கா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாம் தமிழர் அமைப்பினோட ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் செந்தமிழன் சீமான் பரையர் கிறிஸ்தவர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்தவர்களுக்கும் அருந்ததியர் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ சிறுசபையில கல்லறை தோட்டத்துல அநீதி நடக்குது, சபைக்குள்ள அநீதி நடக்குது, கல்வி நிறுவனங்கள்ல அநீதி நடக்குது, அவங்களுக்கு உரியதை கொடுக்கணும். அதுதான் இயேசுநாதர் சொல்லக்கூடிய அந்த இதுன்னு அவர் போராடுறாரு. விஜய் இதை பற்றி பேச்சு விட்டாரா? திருச்சியில அட்டவணை பிரிவு கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற சிறுவர்கள் நடக்கக்கூடிய அநீதியை பற்றி விஜய் பேசினாரா? விஜய் கிறிஸ்தவர் போட்டுவானா? கிறிஸ்தவத்துல வந்து இந்துக்களோட பெரிய அளவு ஜாதி இருக்குதியா? ஒன்னும் தெரியாது அவனுக்கு, அது புரியவும் தெரியாது. சும்மா அவன் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பான். நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. போப்பாண்டார் எடுத்து ஒரு கத்தோலிக்க நாடார் போஸ்டர் போட்டதுனாலதான் 6 பிஷப்புக்கு மேல இன்னைக்கு வந்திருக்காங்க அந்த கம்யூனிட்டி. அல்லது நாடார் கிறிஸ்தவர்களை ஏமாத்திடுவான் உயர் ஜாதி கிறிஸ்தவர்கள். அதே ஏமாத்த இன்னைக்கு பரையர் தேவேந்திர கிறிஸ்தவர்களுக்கு ஏமாற்று வரும்போது இந்த இடம் சீமான் அதுக்கு போர்க்குடி தூக்குறாரு. ஆனா சிஎஸ்ஐ திருச்சபையில அப்படி இல்லை. நாடார் மற்றவங்களை இது பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டும் நாடார்கள் மேல வருது. நம்ம எதையும் நியாயத்தை பேசணும்.
அப்ப விஜய் அவர்கள் ஓட்ட உடைக்க மாட்டார் திமுக ஓட்ட. விஜய் அவர்கள் எடுக்க போறது எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல பற்றுதல் கொண்ட புறமொழியாளர்கள் ஓட்ட, இந்த ரெட்டேல ஓட்ட தாங்க எடுப்பாரு. விஜயகாந்த் மாதிரி தாங்க. இப்ப சீமான் அவர்கள் ஏதோ ஒரு RSS மீட்டிங்ல பங்கெடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை ஒண்ணு கிளம்பிருக்கு. வெளிப்படையா தானே பண்ணியிருக்கிறாரு. பிராமணர்களை எடப்பாடி ஏமாத்துறாரு. சீமான் 6 பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யூபி பாணியில சதீஷ் சந்திரானி ஒரு பிராமினுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கன்ஷிராம் மாயாவதி பொலிட்டிக்ஸ் பண்ண மாதிரி 6 பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்றாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு, எடப்பாடியா கேட்கிறாரு. பிராமணர்களுக்கு தெரியாதா? பாரதியாருக்கு பாரத ரத்னா எடப்பாடி கேட்கிறாரா, சீமான் கேட்கிறாரா, பாஜக கேட்குதா? கேட்கிறாரு சீமான். பாரதியார் பெரியார் ராணி அரசியல் பண்றாரு. பாரதியார் பெண் உரிமைக்காகவும் சமூக நீதிக்காக நின்னதாட்டு வாங்கி பேசுறாரு. பாரதியார் ஸ்டாண்டிங் நான் நின்று செல்லம்மா இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த காலத்திலே போட்டோ இருக்குதுன்னு இது பண்றாரு. அதுல பெரியார் வர்சஸ் பாரதியார் பேசுறாரு. அதுல கன்ஷிராமுக்கு பிராமணர் ஓட்டு வந்த மாதிரி சீமானுக்கு பிராமணர் ஓட்டு இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாரு. ரெட்டை வேஷம் போடக்கூடிய அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம 10% இருந்த எடப்பாடியை விட நாணயமான நம்பகத்தன்மை உள்ள சீமானுக்கு ஓட்டளிக்கலாம்னு சாதாரண பிராமணர் நினைக்கிறாங்க. சில வெப்பிலையும் சில ஊடகத்திலும் இருக்கக்கூடிய வியாபார பிராமணர்கள் தான் எடப்பாடி பக்கம் இருக்கிறாங்க. நியாயமான தேசபக்தி தேவபக்தி உள்ள பிராமணர்கள், மோடி பிரதமர் வாக்களிச்ச பிராமணர்கள் சீமானுக்கு வாக்களிக்கலாம்னு நினைக்கிறாங்க. மோடி பிரதமர் வாக்களிச்ச தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்துக்காக இருக்கக்கூடிய சீமானுக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க. இப்படி பல சமூகங்கள் மோடி பிரதமர் வாக்களிச்ச சமூகங்களை சீமான் தன் பக்கம் இழுக்க நிற்கிறாரு. அதுல RSS மீட்டிங்ல நின்னா என்ன வெளிப்படையா தானே நிற்கிறாரு. விஜயில் அமைப்புல என்ன மூடி மறைச்சி என்ன இருக்குது? கண்டிப்பா அவர் சோசியல் இன்ஜினியரிங்ல பதவியில இருந்து விரட்டப்பட்ட பிராமணர்களுக்கும் பதவியில வர துடிக்கக்கூடிய பறையர் தேவேந்திரர்களுக்குமா நிற்கிறாரு. ரெண்டையும் ஒன்றிணைக்கிறாரு. கன்ஷிராம் பாணி, நிதிஷ்குமார் பாணி. அவரை நிதிஷ்குமாரா தமிழ்நாடு காட்டுனா பெரிய புரட்சி இங்க நடக்கும். கன்ஷிராம் பாணியில அவர் வளருவாரு. உறுதியா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் 8 விழுக்காடு வந்திருக்கிறாரு. இது உண்மைதானங்க. CV சண்முகத்திட்டே கேட்கிறேன். அந்த கருத்து கணிப்புக்கு என்னையும் பிரியனையும் ஏசுறாரு. ஓகே, நான் கருத்து கணிப்பை ஏத்துக்கல சகோதரர் CV சண்முகம் அவர்களே. மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசின் தரக்கூடிய நம்ம பங்காளி CV சண்முகத்தை நம்ம பாராட்டிடுவோம். சத்திரியான அடியாளு, சான்றோர்குல சத்திரியர், வன்னியகுல சத்திரியர், சத்திரியான அடியாளுன்னு பீட்டர்னு ஒரு கிறிஸ்டின் நாடாரம்ல கிண்டல் பண்ணுவாரு. ஓகே, அவர்கிட்ட இப்ப நம்ம கேட்டுருவோம். நடந்த விஷயத்த அறிவுபூர்வமா, சத்திரிய அடியாள்தனம் இல்லை, இது அறிவுத்தனம். அதனாலதான் எங்க ஐயா என்ன அடி எவன் என்ன பண்ணாலும் வன்முறை சிந்தனை மனசுல சிறிய வரக்கூடாது, உயிருக்கு பயப்படக்கூடாது. எங்க ஐயா சொன்ன பாதையில, இந்துக்களின் தந்தை தாலிகடார் சொன்ன பாதையில பயணிச்சுட்டு இருக்கக்கூடியவன். அறிவுபூர்வமா நான் சகோதரர் CV சண்முகத்தை கொஸ்டின் கேட்கிறேன். ஐயா CV சண்முகம், கருத்து கணிப்பு அதெல்லாம் நான் துப்பொருளத்துக்கு போட்டுருங்க, நானே வரல. நீங்க 33 எடுப்பீங்கன்னு தந்தி போட்டான், 20 தான் எடுத்தீங்க. சீமான் 8 எடுப்பாருன்னு 4 எடுப்பாருன்னு தந்தி போட்டான், 8 எடுத்தாரு. அதெல்லாம் வேண்டாம், இப்பவும் கருத்து கணிப்புல வேண்டாம். நடந்த விஷயத்த நீங்க மறைக்கக்கூடாது, அறிவு நாணயத்தோட இருக்கும். சீமான் 1 விழுக்காடு இருந்தார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது. எடப்பாடியை பலகீனப்படுத்தி தானே 8 விழுக்காடு வந்திருக்கிறாரு. அதிமுக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதல்ல ஆட்சியை பிடிச்ச புதுச்சேரியில சீமானோட எடப்பாடிக்கு வாக்கு குறைவு. ஏன் விஜய் பேசல? சீமான் மீதுல பொறாமை, பொச்சரிப்பு, எடப்பாடி கூட கை கோர்க்கலாங்கிற எதிர்பார்ப்பு. அதிமுக பலகீனப்பட்டுன்னு பேசுனீங்கல்ல, நாணயம் நேர்மா இருந்தா விஜய் புதுச்சேரியில பேசும்போது அங்க இல்லாத பெருசா இல்லாத திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு நான் தமிழர் கீழே அதிமுக போயிட்டுங்கதான் நாணயமா பேசலாம்ல. எவ்வளவு பொறாமையும் வன்மையும் சீமான் மேல இருந்தா இதை நீங்க பேசாம ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. வைத்தறிச்சதான் இதான் லாக் பண்ணிடுவாங்க, ஆதாரத்தோட லாக் பண்ணிடுவாங்க. இதான் ரவீந்திரன் பிரசாத். தென் CV சண்முகத்தையும் கேட்கிறேன், நீங்க ஆட்சி பிடிச்ச இடத்துல சீமானு கீழே போயிட்டீங்களா? விளவங்கோட்டுல சீமான் ஜெயலலிதா அம்மையார் நோட்டா கீழே போனாங்க. இப்போ பறையர், ஆசாரி, முக்கோர் போன்ற சமூகங்கள் எடப்பாடியால பிரயோஜனம் இல்லைன்னு கை கழுவிட்டு பரதவர், முக்கோர் போன்ற சமூகங்கள் சீமானுக்கு போட்டதுனால சீமானுக்குள்ள நீங்க 4வது போயிட்டீங்க. உண்மைதானே? இது ரிசல்ட் CV சண்முகம் ஜி, ரிசல்ட் CV சண்முகம் ஜி. நோ கருத்து கணிப்பு, நோ ப்ரெடிக்ஷன், ஒன்லி ரிசல்ட். நடந்த விஷயம் என்ன பயிர் சொல்றீங்க? தென் மாவட்டம் 10 மக்களவை தொகுதி, 60 MLA சீட்டு, நீங்க 7 தொகுதி நின்னீங்க. சீமான் 10 தொகுதியும் நின்னாரு. உங்களோட 30,000 ஓட்டு அதிகம், உங்களோட 30,000 ஓட்டு அதிகம். CV சண்முகம் ஜி, இது ரிசல்ட் ஜி, இது ரிசல்ட், நாட் கருத்து கணிப்பு. அதனால எடப்பாடியே வேற வழி இல்லாம 20யும் 11 எடுத்து பேசினாரு. கொடுக்கணும் இல்ல? அப்ப நீங்க 2 ரெட்டலைக்கு 1 தாமரை கொடுக்கணும் இல்ல?
சீமானால பலகீனப்பட்டிருக்கீங்கல்ல, அண்ணாமலையால பலகீனப்பட்டிருக்கீங்கல்ல, இது நடந்த விஷயத்தை தான் நான் பேசுறேன். சோ அவர் கருத்து கணிப்பை பற்றி சகோதரர் அன்பிற்கும் பாசத்திற்கும் பங்காளிகள் பகையாளிகள் மதிப்புக்குரிய சி.வி. சண்முகத்தை வந்து நான் குறை சொல்லலை, அது உண்மை. ஆனா நடந்ததை சி.வி. சண்முகம் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறீங்க. அப்படி என்ன உங்களுக்கு எடப்பாடி எதிர்த்து பேச முடியாத பலகீனம்? நீங்க தான் வீரராட்ச பேசணும் இல்ல. ஐயா எடப்பாடி பழனிசாமி உங்க தலைமையில 10 தொகுதியில் சீமானை கீழே போனதாட்டு ரவீந்திர சாமி சொல்றான். அந்த டேட்டா உண்மைதானையான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தில்லு வேணுமா இல்லையா? வீரபாண்டி ஆரம்பத்துக்குள்ள தில்ல வளர்த்துக்கிடுங்க. சிவிஎஸ் சோதரரை வளர்த்துக்கிடுங்க. ஸோ சி.வி. சண்முகம் கருத்து கணிப்பை பற்றி சொன்னதை வரவேற்கிறேன், பாராட்டுறேன். என் கருத்தும் அதுதான். நடந்த விஷயத்த மறைக்கிறது, ஒரு எடப்பாடி கிட்ட உண்மையை வீரபாண்டி ஆரம்பம் கலைஞர் பேசின மாதிரி ஒரு தில் இல்லாம இருக்காரோன்னு ஒரு சந்தேகத்தையும் இதுல விதைக்கிறேன், சந்தேகத்தை விதைக்கிறேன். ராமதாஸ் அவர்கள் எங்க ஐயா என்கிட்ட அதான் சொல்லியிருக்காரு, நீ வன்முறை சிந்தனை உனக்கு இருக்க கூடாது, அறிவுத்தளத்துலதான் ஃபைட் பண்ணும். அதனாலதான் எடப்பாடியை பேச முடியாத அளவுக்கு துணிச்சலற்றவராட்டு, முதுகலம் பெற்றவராட்டு, பலகீனப்பட்ட சீமான்கிட்ட பலகீனப்பட்டிருக்கீங்கிறத முகத்துக்கு நேரம் சொல்ல முடியாதவராட்டு சி.வி. சண்முகம் இருக்கிறாரோ என்ற சந்தேகத்தை விதைக்கிறேன். வீரபாண்டி ஆரம்பம் அப்படி இல்லை, கலைஞர்கிட்ட பேசிடுவார். ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் சீட்டுன்னா தலைவரை ஸ்டாலின் தளபதி நிக்க இல்லையா, நீங்க மட்டும்தான் கண்டஸ்ட் பண்றீங்களான்னு கேட்டவர். அத மாதிரி தம்பி சி.வி. சண்முகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு தன்னிச்சையா போற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப சாதிவாரி கணக்கெடுப்பு கோரி ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு, ஸ்டாலின் கேட்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு ராமதாஸ் நடத்துறாரு, பாராட்டுறேன். அதே ராமதாஸ் எம்ஜிஆர் மேனன் மலையாளி, அதனால எக்ஸ்போஸ் ஆயிடுவாருன்னு எடுக்கலங்கிறத சொல்லுவாரா? கலைஞர் எடுக்கலன்னு சொல்லுவாரா? சீமான் சொல்றாருல்ல. அப்ப அந்த வித்தியாசம் இருக்குல்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சீமான் சொல்றதுக்கும் டாக்டர் ஐயா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல. சொல்லிட்டு இருக்காங்க சார், சொல்லிட்டு இருக்கிறாருங்க. எம்ஜிஆர் அடிக்கிறாருல்ல சீமான், அதுல உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் அதிமுக கூட்டணிக்கு போறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்றோம் இல்ல, நான் திமுக கூட்டணி போறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்றோம் இல்ல. அதனால எம்ஜிஆர் மலையாளின்னு கலைஞர் அவர் பாண்டியில தெலுங்கர்னு சொல்லி இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு உடுந்தூர் போயிட்டார். கூட்டத்தில் சீமான் பேசுறாரு. அப்ப யார்கிட்ட ஜென்யூனிட்டி இருக்கு? ஐயா சொல்றாரு, நான் சொன்னேன். ஐயா கிட்ட இன்னும் சொல்ல போனா இந்த கருத்தை முத சொன்னது காலங்காலமா இருக்குது. நகைமு அண்ணனும் ரவீந்திர சாமி நாடார் பிரதிநிதி ஆட்டம், நகைமு அண்ணன் முக்குளத்தூர் பிரதிநிதி ஆட்டம். அவர் இருக்கும்போது பீகாக் ஹோட்டல்ல பெரியார் திடலுக்கு ஒரு கூட்டம் போட்டுட்டு பீகாக் திடல்ல இருந்து பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்க ஜாதிகளும் சொல்லும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் தீர்வுங்கிறத நான் சொன்னேன். நகைமு அண்ணன் அதை ஏத்துக்கிட்டாரு. அப்ப டாக்டர் பற்றி நான் சொன்னேன்னா, வன்னியர்கள் அவர் திரட்டி இருக்கிறாரு, மனச்சாட்சியோட சொல்லணும். நீங்க முக்குளத்தோட திரட்டி இருக்கீங்களா? நான் நாடார திரட்டி இருக்கேன், நான் மனச்சாட்சியோட சொல்லணும்னு கேட்டேன். அன்னையோட இன்னைக்கு இருக்க நாடார்கள் என் பின்னாடி இருக்கிறாங்க, கொங்கு மண்டலத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்காக வெப்படையில இருந்து ஒரு நாடார் தம்பி கூட எடப்பாடிக்கு எதிராக அவங்க கருத்தை நான் உடனே பண்றேன்னா நான் ஊரா பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்றேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி தென் மாவட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமியை 3 தொகுதியில தோக்கடிக்கிறதுக்கு என்னோட நாடார் டீமை பயன்படுத்தி தான் நான் தோக்கடிக்கல, டெபாசிட் இழக்க வச்சேன். ஆனா அன்னைக்கு ராமதாஸ் கிட்ட வன்னியர்கள் பயங்கரமா இருந்த அளவுக்கு எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லும் போது நாம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதான் தெரியுங்கிற அந்த கருத்தையும் முன் வச்சு ராமதாஸ் அளவுக்கு வன்னியர்களை வன்னியரை திரட்டின மாதிரி நகைமன் தேவர்களை திரட்டல, நான் நாடார திரட்டல. அவர் வன்னியருக்கு தலைவர் தான். அதுக்காக நாடாருக்கு தலைவர் ரவீந்திர சாமின்னு கிளைம் பண்றதோ, முக்குளத்தோருக்கு தலைவர் நகைமோன்னு கிளைம் பண்றதோ நியாயம் இல்லை. பட் முக்குளத்தூரான ஃபைட் பண்ணாரு, பெரிய இன்டலெக்சுவல், அது வேற விஷயம். நான் அந்த இதை நம்ம கருத்து சொன்னோம். இன்னைக்கும் நம்ம சொல்றோம், நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத அதிமுக கூடயோ திமுகவுடைய கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லிடா. சீமான் சொல்றாருல்ல, அன்புமணி சொல்லிட்டாரு, எதிரணியில தான் இருக்கும். அன்புமணியை பாராட்டுறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பா நடத்தாத எடப்பாடி கூட ஒரு கூட்டணி போக கூடாது. தனிச்சு 10.5 எடுத்து வீரரா நின்று 2016 மாதிரி சாதிச்சா அவரை மேலும் பாராட்டுவேன். எடப்பாடி அவரை கண்டு கதற விடணும் அப்படின்னா நான் அன்புமணியும் பாராட்டுவேன். நிறைவா ஒரு கேள்வி சார், ராமதாஸ் அன்புமணி இந்த ஃபைட் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் எந்த ஒரு அணியில இணைவாங்களா, இல்ல எந்த கூட்டணிக்கு போவாங்க? இவங்க 2 பேரும் வீகத்துல எப்படி வெற்றி பெறாங்களோ அதுலதான் அவங்க வெற்றி இருக்கு. 2 பேர்ல அன்புமணிக்கு தனிச்சு போட்டியிடக்கூடிய சக்தி இருக்குது. நான் அதை என்கரேஜ் பண்றேன். சௌமியா அன்புமணியோ எடப்பாடியிலே எடப்பாடி நிற்குன்னு நான் என்கரேஜ் பண்றேன். வெளிப்படையா தாங்க நம்ம சொல்லுவோம்.
ஆனா நிற்கிறதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் விடுவாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி. பாலு 1000 கனவோட இருப்பாரு, அன்புமணிக்கு பெரிய பலமா இருக்கிறாரு, அவரு எம்எல்ஏ தான் நினைப்பாரு. திமுகவுக்கு எதிர்த்து அந்த பகுதியில் கொஞ்சம் செல்வாக்கு ஸ்ட்ராங், அதுல ஆன்டி டிஎம்கே பண்ணி எம்எல்ஏ தான் நினைப்பாரு. தனிச்சு நின்று சாதிக்கணுங்கிறது பாலுக்கு இருக்குமா? மற்ற இரண்டாம் கட்ட தலைவர் கூட இருக்கவங்களுக்கு இருக்குமா? கணேஷ் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு இது எம்எல்ஏ இருந்தவர், ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறாரு, ரொம்ப தன்மையான ஒரு செகண்ட் லெவல் லீடர். அவருக்கு தனிச்சு நிற்கிறதுல ஆர்வம் இருக்குமா? ஸோ நம்ம யதார்த்தத்தை பார்க்கணும். நமக்கு அன்புமணி தனிச்சு நின்னா எடப்பாடி பலவீனப்படுவாருங்கிறது நம்ம ஆசை. பட் நம்ம ஆசைங்கும் போது யதார்த்தத்தையும் பார்க்கணும். ஸோ அவர் எடப்பாடி கூட கூட்டணி போகலாம், அல்லது விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி போகலாம். பலன் அறிவிக்காத விஜய் ஆப்ஷனை அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டாங்கன்னா அது முடிவாயிரும். எப்படி பேசுவாங்கிறதான் கொஸ்டின். அல்லது விஜயை காட்டி எடப்பாடி கிட்ட 30-35 சீட்டு வாங்கிட்டு போயிடலாம். எது என்னவோ நமக்கு என்டிஏவை காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேச முடியாதபடி நாம சீமான சிஎம் கேண்டிடேட்டா 18-8 சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு 150,000 டெபாசிட் வச்சிருன்னு சொல்லும் போது அவர் என்டிஏக்குள்ள வந்துட்டார். அதுல அன்புமணிக்கு பேரம் பேசும் சக்தியும் போச்சு. விஜயை காட்டி அந்த பேரத்தை பேசலாம், விஜயை காட்டி எடப்பாடி கிட்ட பேரத்தை பேசலாம். ஸோ விஜய் ஃபேக்டர் அன்புமணிக்கு ஒரு லாபம் தான். நிறைய விஷயங்களை பயன்படுத்திய ரொம்ப நன்றி சார்.